எனது பெயர் பிரமீளா. கனடாவிலிருந்து வந்திருக்கிறேன். சாமியை எனக்கு 20 வருடங்களுக்கு மேலாக தெரியும். வீட்டில் இருந்து எங்கள் ஊரில் இருந்தே கும்பிட்டுக்குவேன். ரொம்ப நம்பிக்கையாக அவரை வழிபடுவேன். ஒரு தரம் எனக்கு அவருடைய அனுபவம் விரிய மரத்தோடு வந்துச்சு. எனக்கு சாமியை பற்றி தெரியும், விரிய மரத்தை பற்றி தெரியாது. அப்போது நான் ஒரு நைட்டு எனக்கு ரொம்ப ஒரு மன உளைச்சலான வேளையில் இந்த சத்குரு டிவி இதில் தான் இந்த விரிய மரத்தை பற்றி பார்த்துட்டு, உங்களுக்கு என்ன மனசில் ஒரு சங்கடம் இருந்தால் விரிய மரத்துக்கிட்ட சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாப்புல. அப்போ நான் பார்த்து அதை சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் நான் எழுந்துறதுக்கு முன்னாடியே எனக்கு அந்த விஷயம் நடந்து போயிட்டுது. சரியா? அது ஒன்று விரிய மரத்தை பற்றின விஷயம். அப்புறம் நான் என்னோட தோழியை பார்க்குறதுக்கு ஒரு 3200 கிலோமீட்டர் தூரத்தில் பயணம் பண்ணுறேன். வண்டியில் 1600 கிலோமீட்டர் போயிட்டு திரும்ப ரிட்டர்ன் 1600 கிலோமீட்டர் வந்துட்டு இருக்கும்போது ஒரே ஒரு மைலுக்கு ஒரு 5 மணி நேரம் ரோடு இதாகிடுச்சு, ஜாம் ஆகிடுச்சு டிராஃபிக். அப்புறம் நாங்கள் எதுன்னா ஒன்றுமா தெரியாது, எந்த பக்கமும் பாதை இல்லை போகிறதுக்குன்னு இருந்துச்சு. அப்புறமா அப்படியே போயிட்டு வண்டி ஊந்துட்டே போயிட்டுருக்கு. நமக்கு என்ன ஏதுன்னு தெரியாமல் போயிட்டுருக்கிறப்போ ஒரு என்னோட விண்ஷீல்டில் ஒரு வெள்ளை கலரில் ஒரு தும்பி. இப்போ நான் அங்கே ஒரு 35 வருஷத்துக்கு மேலே இருக்கேன். தட்டன் இது நான் பார்த்ததே கிடையாது. அதுவே நான் ஒரு வெள்ளை கலரில் ஒரு பெரிய வெள்ளை நிறத்தில் ஒரு பெரிய தும்பி என்னோட விண்ஷீல்டில் அப்படியே வட்டம் போட்டுச்சு. நான் சரி இந்த இதில் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்ட்டு நான் எங்கேயுமே எதையுமே நினைக்கல. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த தும்பி போயிடுச்சா, அந்த சைடு மிரரில் பார்க்குறேன், அந்த புல்லுகளால் ஃபோவே போட்டு ஃப்ளாஷ் பண்ணிக்கிட்டு வண்டிகள் சிலது வந்துட்டு இருக்கு. அப்போது நானும் அதுக்குள்ளே எடுத்து அந்த வண்டிகளோட நானும் அப்படியே போய் எல்லா வண்டியும் வலது பக்கம் போச்சு. என்னோட வண்டி ஜிபிஎஸ் இடது பக்கம் சொல்லிச்சு. அப்புறம் இடது பக்கம் நான் போயிட்டு இருக்கும்போது ஒரு இடத்துல ஒரு குச்சொழுங்க மாதிரி ஒன்று இருக்குது, அதுக்கு போக சொல்லுது. கொஞ்சம் பயமாக இருந்துச்சு. 5 மணியா இருக்குமா, வண்டிக்கு ஏதாவது ஒன்றுன்னா எதுவுமே நமக்கு தெரியாதுல்ல அப்படின்ட்டு வண்டியை நிறுத்திட்டு யாராவது போகிறவங்கள கேட்போம், இந்த ஒழுங்கைக்குள்ளால போகலாமா அப்படின்னா ஒரு வயசானவங்க வந்தாங்க, ஒரு வயசான தம்பதிகள். பார்க்கும்போதே அவங்க அந்த ஒழுங்கைக்குள்ளே போயிட்டாங்க. அப்புறம் அந்த ஒழுங்கைக்குள்ளே போயிட்டாங்கன்னுட்டு நானும் போனேன். அப்புறம் அவங்கள காணலை. அந்த ரோடை பின்தொடர்ந்து அந்த மெயின் ரோடுக்கெல்லாம் போய் அந்த மெயின் ரோட்ல இருந்து நான் எங்கே கொண்டு போய் சாமி விட்டாருன்னா அந்த ஆக்சிடெண்ட் ஆன இடத்துல கொண்டு போய் விட்டார். அந்த இடத்துல தான் ஆரம்பிச்சு இருக்குது. அந்த இடத்துல ரோடு மெல்லமாக திறக்கிறாங்க, ஒரு வழி பாதை போகிற மாதிரி இருந்துச்சு. அப்போது அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் சாமி எப்படி எனக்கு உதவி செய்தாருங்கிறது தான். இது மாதிரி பல கதைகள் உண்டு. ஆனால் இது நமக்கு ஒரு அனுபவமான ஒரு பாடமா எல்லாருக்குமே எப்படி உங்களுடைய நம்பிக்கை ஒரு பூரண சரணாகதியில் எப்படி சாமி உங்களுக்கு உதவியா இருப்பார், ஒரு தாய் போல உதவியா இருப்பாருன்னு ஒரு புரிதல், ஒரு விளக்கம்.